விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், உயிர் தாண்டவருடைய ஆற்றலையும் அவருடைய வல்லமையும் நாம் உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இறைவனுடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அகமகிழ்வையும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் இறைவாக பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். இறைவன் நம் எல்லோரையும் வழிநடத்த, இறைவனுக்கு எதிராக நாம் செய்த எல்லா விதமான குற்றங்களை நினைத்து பார்த்து இரண்டிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே,
போற்றுபவரே நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மஞ்சாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோட தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை புனித மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்தீரே. உமடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 தொடங்கி 33 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையுறித்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றலால் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்குறித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டார் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பது கேட்பது இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. இறைவா, என்னை காத்தருளும்.
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்போது இயேசு அவர்களிடம்,
அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருக்கும்போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்த யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவளிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவியிருக்கிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். அந்த உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடக்கூடியவர்களாக கடந்த 40 நாட்களாக நாம் செய்த எல்லா விதமான தவங்களுக்கான ஒரு பலனாக, இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியையும் நமக்கு நிறைவையும் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் தந்து வழிநடத்த ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். பாஸ்கா எண்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய 8 நாட்கள் பாஸ்கா ஆக்டிவ் என்று சொல்வார்கள். இந்த நாட்களை, அதாவது பாஸ்கா ஞாயிறு தொடங்கி நேற்றிலிருந்து அடுத்த வாரம் வருகிற ஞாயிறு, இறை இறக்க ஞாயிறு முடியும் வரை 8 நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருச்சபையின் வரலாற்றிலே இந்த 8 நாட்களும் பாஸ்கா பெருவிழா நாட்களாக நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பை வெறும் நினைவு கூறுதலாக மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து வாழ்ந்து காட்டுதலாக அமையக்கூடிய நாட்களாக தான் இந்த பாஸ்கா எண்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 8 நாட்களும் நாம் இந்த பாஸ்காவை தொடர்ந்து கொண்டாடக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு தினமும் மகிழக்கூடியவர்களாக நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித ஃபாஸ்டினா தனது காட்சியில் இயேசுவை கண்டபோது, அவர் இயேசுனுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிற போது, இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய மகிமையை, இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த ஒரு மகிமையை பரப்பக்கூடிய நபராக இருந்த புனித ஃபவுஸ்டினா இறைவனுடைய வார்த்தையை, இயேசுனுடைய வார்த்தையை தன்னுடைய கடிதங்களில் எழுதுகிற போது, இயேசு சொன்னதை அவர் எழுதுகிற போது, மனித குலம் என் இரக்கத்தின் ஊற்றை நோக்கி திரும்பும் வரை அதற்கு அமைதி கிடையாது என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் எழுதி புனித ஃபவுஸ்டினா அழகாக சொல்லுகிறார். இரக்கத்தின் ஊற்றை நோக்கிய ஒரு பயணமாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் திருத்தந்தையாக இருந்த நம்முடைய புனிதர் 2ஆம் ஜான் பால் இந்த இறை இரக்க ஞாயிறு என்று கொண்டாடுவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்த போது, மனிதகுலம் இந்த இரக்கத்தின் ஊற்றை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாஸ்கா எண் நாட்களின் முடிவிலே இந்த இறை இரக்க ஞாயிறு என்று சொல்லி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இந்த இறை இரக்க ஞாயிறை கொண்டாடுவதற்கான ஒரு தயாரிப்பாகவும் இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய இரக்கத்தின் ஊற்றை நாம் நோக்கி செல்லுகிற போது நாம் இறைவனுடைய அமைதியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த உயிர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு கொடுத்த அந்த அமைதியை, அந்த உயிர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு கொடுத்த அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உடனிருப்பை இந்த இரக்கத்தின் ஞாயிறின் தயாரிப்பின் நாட்களின் வழியாக
நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு, அந்த உயிர் தெழுதலுக்கான இரக்கமான அந்த ஆண்டவரை நோக்கி செல்வதற்கான ஒரு பயணத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இது அழகான ஒரு உவமையில் சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு நாம் பரிசை கொடுக்கிறோம். அந்த குழந்தைகள் பரிசை வாங்கின பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த பரிசை பொறுமையாக பிரித்து, பல நேரங்கள் அவசரமாக பிரித்து அதை பல நாட்கள் ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, இந்த பரிசை எங்கள் மாமா கொடுத்தாரு, எங்கள் சித்தப்பா கொடுத்தாரு, எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்கன்னு பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் அந்த பரிசை காண்பித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த பரிசை எடுக்கிற போதெல்லாம் இந்த பரிசை யார் கொடுத்தது, எதற்காக கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கதையை அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே தான் இந்த பாஸ்கா என் கிழமை என்று சொல்லப்படக்கூடியது. ஏதோ ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் ஒரு நாள் கொண்டாடி முடித்து விட்டோம் என்றல்ல, மாறாக அதன் ஒரு தொடர் கொண்டாட்டமாக ஆண்டவருடைய உயிர்ப்பை தினமும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடியவர்களாக, பரிசுத்தமாக இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பை 8 நாட்களும் கொண்டாடி ஆண்டவருடைய இரக்கத்தை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் உருமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாஸ்கா என் கிழமைகளிலே, திங்கள் முதல் ஞாயிறு வரை வரக்கூடிய நாட்களிலே நாம் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதன் மட்டுமல்லாமல், அந்த மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடியவர்களாக, விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாக, இரக்கத்தை முழுமையாக பெறக்கூடியவர்களாக நாமே உருமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இந்த நாட்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பு மகிழ்ச்சி நமக்கு நிறைவை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. துயரத்தின் மீது மகிழ்ச்சியையும், மரணத்தின் மீது வாழ்வையும், நம்பிக்கையின் மீது அவநம்பிக்கையையும், பாவத்தின் மீது கருணையையும் வைத்த ஆண்டவர் இயேசு இன்று உயர்த்திருக்கிறார். துன்பத்தினை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவராக, மரணத்தை வென்று வாழ்வை தரக்கூடியவராக, நம்பிக்கையில் இருந்து அவநம்பிக்கையை நாம் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக, பாவத்தின் மீது கருணை கொள்ளக்கூடியவராக, நம்மை மாற்றக்கூடியவராக, நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு உயிர்த்த ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஓடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே பெண்கள் அச்சத்தோடு கல்லறைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கல்லறையிலிருந்து வெளிவருகிற போது ஆண்டவருடைய மகிழ்ச்சியோடு வெளியேறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு செய்தியை அந்த சீடர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக, கொடுக்கக்கூடியவர்களாக, உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கக்கூடியவர்களாக, இயேசுவிடமிருந்து அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உயிர்த்த செய்தியை என்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு அழைப்போடு அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அச்சத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு தம்மை அழைத்து செல்லக்கூடியவர்களாக, தங்களுடைய வாழ்வை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு 3 விதமான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, அச்சத்திலிருந்து துணிவாக நம்மை மாற்றுகிறது. இந்த பெண்கள் இயேசு இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு விதமான பயம். இயேசு இறந்து விட்டார், எங்களோடு இருந்த ஒரு நபர் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு பயத்தோடு அவர்கள் கல்லறைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கல்லறைகளுக்கு சென்று இயேசுவை சந்தித்த பிறகு, அந்த உயிர் ஆண்டவரை சந்தித்த பிறகு துடிவோடு இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாக வெளிவருகிறார்கள். துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த துயரத்தோடு அவர்கள் செல்கிறார்கள். இரண்டாவதாக, அவர்கள் ஒரு மனக்கவலை, மன அழுத்தத்தோடு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் சென்ற பிறகு, அங்கு இயேசுவை கண்ட பிறகு மகிழ்ச்சியோடு அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு இறந்து விட்டார் என்கின்ற ஒரு ஏக்கம், அந்த கவலை அனைத்தும் விவரித்து சென்று அவர்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஐயத்தோடு செல்கிறார்கள். அவர்கள் ஐயத்தோடு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இயேசு, எப்படிப்பட்டவராக இருந்தவர், நமக்கு அரசராக இருப்பார் அல்லது நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த அந்த மக்கள்
ஐயத்தோடு செல்கிறார்கள், சந்தேகத்தோடு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அவர் இறந்தார்? ஆனால் அவர்கள் நம்பிக்கையாக மாறக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுக்கான பணி தரப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய சீடர்களிடத்தில் சென்று சொல்லுங்கள், என்னுடைய சகோதரரிடத்தில் சென்று சொல்லுங்கள், கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தி இந்த 3 விதமான காரியங்களை இந்த சீடர்களுக்கு, இந்த பெண்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது. அச்சத்திலிருந்து துணிவையும், பயத்திலிருந்து உயிர்ப்பையும், இரண்டாவதாக துயரத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியையும், ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும், ஐயத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் இந்த உயிர் தெழுதலான செய்தி நமக்கும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை நாம் தேடி இருக்கிறோம். இந்த 40 நாட்களும் ஆண்டவரோடு பயணிப்பதற்காக பல்வேறு விதமான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். தவ முயற்சிகளை செய்திருக்கிறோம், ஒருத்தல்களை செய்திருக்கிறோம், சிலுவை பாதைகளை செய்திருக்கிறோம், திரையாத்திரைகளை சென்றிருக்கிறோம். திரையாத்திரைகளோடு சேர்ந்து நாம் மன மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாக இணைந்து சுற்றுலாவாக மாற்றியிருக்கிறோம். பல்வேறு விதமான காரியங்களை நாம் ஆண்டவரோடு இணைந்து செய்வதற்காக நாம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு காலங்களிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தி. நமக்கு ஒரு துணிவையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தரக்கூடியதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. களி கூற தேவையான எல்லா விதமான சோதனைகளிலிருந்திருந்து இந்த சீடர்களுக்கு இருந்த சோதனை, வேதனை, துன்பங்கள் அனைத்து விதமான சோதனைகளாக அவர்கள் கடவுளோடு இணையக்கூடியவர்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு இப்போ உயிர்ப்பு அந்த விழா என்று சொல்கிற போதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற ஒருத்தர் இறந்து உயிர்த்துட்டார்னா, லாசர் உயிர்த்த பிறகு அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய யூத சமூகம் இயேசுவை பின்தொடரக்கூடியதாக இருந்தது. காரணம், இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர் பெறச் செய்து விட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாம் கிறிஸ்தவ வாழ்வை அடித்தளமாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மூப்பர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்து இயேசுனுடைய பெயரை எப்படி கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்துட்டார்னு சொல்ல, சீடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனால் அந்த சீடர்களுடைய வாழ்வை பார்த்து இந்த போயிடுச்சா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் யூதர்களிடையே இந்த ஒரு பொய் பரவி இருக்கிறது, வதந்தி பரவி இருக்கிறது என்று சொல்லி நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். அது யூதர் மத்தியில் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இயேசு என்கின்ற நபர் உயிர்த்து விட்டார் என்பதை இன்று நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடித்தளத்தின் வழியாக, கிறிஸ்தவத்தினுடைய வாழ்வின் வழியாக நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் புனித அகஸ்தினார் அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சியிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வாக மாற வேண்டும், கடவுளோடு உயிர்ப்பின் வாழ்வாக மாற வேண்டும். எப்படி ஃபாதர் உயிர்ப்பின் வாழ்வாக மாற முடியும்? உயிர்ப்பின் வாழ்வாக மாற முடியும் எப்படி? நாம் கடவுளோடு இணைந்து வாழுகிற போது, கடவுளுக்காக நம்முடைய சிந்தனைகளையும் சொற்களையும் கடவுளுக்காக என்று சொல்லி முழுமையாக வாழுகிற போது. சீடர்களுடைய இந்த நாட்களில் வாசிப்போம், நம்ம திருத்தூது பயணத்தில் அந்த ஆண்டவருடைய திருத்தூது பணியில் எல்லாம் வாசிக்கின்ற போது இந்த சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான பணிகளாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சீடர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கிற போது அவர்களுக்கான ஒரு புது வாழ்வை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக தான் மாற வேண்டும். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கையையும் துணிவையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அந்த துணிவோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு பணித்தளத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது லண்டனில் அந்த நாட்டில் இருந்த ஒரு சில ஆஃப்ரிக்கன்ஸ்,
அந்த ஆப்பிரிக்கன்களோடு பயணித்து கொண்டிருந்தேன். அந்த ஆப்பிரிக்கன்ஸோடு பயணித்து கொண்டிருந்த போது அவர்களோடு அந்த உயிர்ப்பு விழாவை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்த போது ஒரு நபர் என்னிடத்தில் வந்து சொன்னார், ஃபாதர், ஆண்டவர் உயிர் பெற்றுவிட்டார். நாம் இன்று ஆண்டவர் உயிர்த்ததால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் உயிர்த்ததால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்ததால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக மாற வேண்டும். எப்படி? அவர் சொன்னார் அழகா, எங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு பிறருக்கு சாட்சியாக மாற வேண்டும். இங்கு அந்த பெண்மணிகளை, இந்த நச்செய்தி பகுதியை நான் பார்க்கிற போது அந்த பெண்மணிகள், இந்த மூப்பர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை அங்கு வாழவில்லை. ஆண்டவருடைய உயிர்ப்பை உணர்ந்து கொள்ளாததால் அவர்கள் வாழவில்லை. ஆனால் இந்த பெண்மணிகள் இயேசுனுடைய உயிர்ப்பை உணர்ந்து கொண்டார்கள், நம்பினார்கள், அதை வாழ்வாக்கினார்கள், தங்களுடைய வாழ்வின் வழியாக வாழ்வாக்கினார்கள். அந்த பெண்மணி அழகாக சுருக்கமாக சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது என்னை தொட்டுச்சது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்வு பிறரை தொடக்கூடியதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்வு, என்னுடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சொற்கள், செயல்கள் அனைத்தும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்வாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனை தான் எனக்கு எழக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இந்த உயிர் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் அல்லேலூயா என்று சொல்லி பாடுகிறோம் என்றால், நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் அனைத்தும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக, உயிர்த்த ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறுகிற போது ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய இரக்கத்தால் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். இரக்கத்தால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடுவேன், உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன், பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புது பெற்ற நாங்கள் என்றும் உள்ள பேற்றினை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவினால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்தரலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள்,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடலோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோ. முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. லல்லல்லா, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. லல்லல்லா, வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. லல்லல்லா, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. லல்லல்லா, ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்க. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்க. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. லல்லல்லா, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. லல்லல்லா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.